அனைவருக்கும் வணக்கம். நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கி அவருடைய நடிப்பிலேயே வெளிவந்திருக்கக்கூடிய இட்லி கடை என்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் குடும்பத்தோடு சென்று பார்த்துவிட்டு அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு செயல்தான் இன்றைய தினம் அண்ணன் சீமான் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய விமர்சனம். இந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுக்க முடியாமல் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளும் தங்கைகளும் தடுமாறக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. நம்ம சைடு மிஸ்டேக் இருக்கும்போது நிச்சயமா நம்ம கான்பிடண்டா பதில் கொடுக்க முடியாது. இந்த தப்புங்கிறது தப்பு தான், அதை நம்ம ஏத்துக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் சில நேரங்கள்ல இந்த மாதிரி பண்ணிடுறாரு, தொடர்ச்சியா பண்றாரு. EVKS இளங்கோவன் அவர்களுடைய மறைவுக்கு சென்றதாக இருக்கட்டும், இந்த அமரன் என்கிற ஒரு திரைப்படத்துக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு வந்ததாக இருக்கட்டும், இப்ப ரெட் ஜெயிண்ட் வெளியிடக்கூடிய இட்லி கடை என்கிற திரைப்படம், இன்பநிதி CEO ஆயிருக்காரு ரெட் ஜெயிண்ட்டுக்கு. இந்த இட்லி கடை என்கிற திரைப்படத்துக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது குறித்து தினமும் எப்படி பார்த்தாலும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு 10 கருத்துக்களை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நபர்கள் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை எடுத்து எழுதுறாங்க. இந்த ஒரு விஷயம் இல்லை என்றாலும் கூட வேற எதையாவது அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக கண்டிப்பா எழுதிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆக இந்த ஒரு செயலானது அண்ணன் சீமான் அவர்கள் செய்தது சற்று எதிராளி கேள்வி கேட்கிறான், பதில் கொடுக்க முடியல. அப்ப நம்ம தயங்கி நிக்கிறோம், தடுமாறோம்ல. அதை அண்ணன் சீமான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த இடத்துல நம்ம முட்டு கொடுக்கல பாரு. 1000 தான் இருந்தாலும் அண்ணன் சீமான் பண்ணது தப்புங்க, அண்ணன் பண்ணது தப்புங்க, அண்ணன் பண்றது சரியில்லைங்க அப்படின்னு ட்விட்டர்ல நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளே கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா மாண்பு இதுன்னு நீ யாரு கூப்பிட்டாலும் அண்ணன் சீமான் அவர்கள் யதார்த்தமா போயிடுறாருங்கிறதான் உண்மை. இதை தூக்கிக்கிட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இவங்கள என்ன சொல்லலாம்? காட்டுக்குள்ள தடையை மீறி மாடு மேய்க்க போறாரு. மாடு மேய்க்க போகும்போது ஒரு ஷூ போட்டுட்டு போயிட்டாருங்க. அந்த ஷூவோட விலை 10,000 ரூபாய். அந்த விமர்சிக்க எதுவும் இல்லைங்கிறதுனால 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஷூவை போட்டுக்கிட்டு மாடு மேய்க்க போறாரு, பாத்துங்க வித்தியாசமான மாடு மேய்ச்சவர் போல அப்படின்ட்டு எழுதுறாங்க. அதே போல தடையை மீறி கல் இறக்கும் போராட்டம். கல் இறக்குறதுக்கு கல் மட்டும்தான் இறக்குறோம், மரம் ஏற போட்டி நடக்கல. மரத்துல கட்டைகளை கட்டி கட்டி ஏறினாரு. அது மரத்துல எப்படி நீங்க கட்டை கட்டி ஏறலாம்? நேரா ஏற வேண்டியதானே? அது இல்ல பிரச்சனை. மரத்துல இருந்து கல் இறக்குறது மட்டும்தான் தம்பிங்க பிரச்சனை. தடை இருந்து அது தடையை மீறி இறக்கி கீழே இருக்கிறவங்கள குடிக்க வச்சாரா இல்லையா, அதுதான் பிரச்சனை. விமர்சிக்கணுங்கிறதுனால எதையாவது ஒண்ணு சொல்லி விமர்சிச்சுட்டு இருக்க கூடாது. கரூர்ல 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. 2 கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் உட்பட 43 பேர் இறந்திருக்காங்க. ஒரு பூனை, அதுல ஒரு பூனையும் கூட. இந்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. இந்த நேரத்துல சீமான் அவர்கள் இப்படி சினிமா பார்த்துட்டு கொண்டாடுவது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரூரில் நடந்தது ஒரு விபத்து. அந்த விபத்துக்கு முழுக்க முழுக்க தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டியது அந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்களும் அந்த கட்சியோட தலைவரும் தான். விபத்து தான், அங்க ஒன்றும் திட்டமிட்டு இனப்படுகொலை நடக்கல. விபத்து நடந்திருக்கு. விபத்தை கடந்து போறதுதான் நல்லது. நீங்க தான் சொல்றீங்க பிணத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு. இன்னைக்கு பிணத்தை வச்சு அரசியல் பண்றது யாருன்னா அதிமுக அரச குற்றம் சாட்டுது. எது? யோக்கிய கட்சி அதிமுக. தூத்துக்குடி துப்பாக்கி சூட நான் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்ப அன்னைக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு அரசு பொறுப்பே இருக்காது. இன்னைக்கு இந்த விபத்துக்கு அரசு தான் பொறுப்பே இருக்கணும்னு அதிமுக திமுகவை பார்த்து குற்றம் சாட்டுது. திமுக என்ன சொல்றாங்க? நாங்க என்ன பண்ணோம், அவங்க கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டாங்கிறாங்க. தாவேகா திமுக மேல குற்றம் சாட்டுது. இப்படி மாத்தி மாத்தி 3 பேரும் 41 பேர் செத்ததை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அண்ணன் சீமான் அவர்கள் தான் தெளிவாக விஜய் அவர்கள் இது குறித்து வாய் திறக்கவே இல்லை என்று கேட்டதற்கு, தம்பி துக்கத்துல இருப்பாரு, பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு, அவரு வருவார், வெளியே வருவார், பேசுவார் அப்படின்னு பொறுமையா இருந்தார். ஆதரவு தான் தெரிவிச்சாரு. ஒரு காணொலி வெளியிட்டு அந்த காணொலியில சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்கள விட்டுருங்க, எங்கேயும் நடக்காதது ஏன் கரூர்ல மட்டும் நடக்குதுன்னு கேட்கும்போதுதான் என் சீமான் அவர்கள் கடுப்பாகி விஜய்க்கு எதிராக பேசுகிறார். மூஞ்சில கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல, நல்லா குளிச்சுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு பேசுறாப்புலங்கிறது தெளிவா தெரியுது. அப்பதான் என் சீமான் அவர்கள் இது குறித்து அடிக்கிறாரு. கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு நேர்ல போய் பார்த்துட்டாரு, மக்கள்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டாரு. அது கடந்து போக வேண்டிய விஷயம் தான். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு தான் போயாகணும். அதுதான் யதார்த்தமாகவும் இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு இந்த 41 பேர் செத்ததை வச்சு விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பை வச்சு இந்த டைம்ல நம்ம ஆறுதல் கொடுத்தோம்னா, ஆதரவு கொடுத்தோம்னா விஜய் அவர்கள் நம்ம கூட்டணிக்கு வந்துருவாருன்ட்டு ஒரு கூட்டம் அப்படியே என்னமா ஃபயர் விடுறாங்க. அரசை கேளுங்க, அரசை பத்தி கேள்வி கேளுங்க, திமுகவை பத்தி கேள்வி கேளுங்க. திமுகவை பார்த்து நாங்க கேட்காத கேள்வியா? நாம் தமிழர் கேட்காத கேள்வியா?
கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளுக்கும் சிலை வச்சா நான் உடப்பேன்னு சொல்ற ஆளுக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக எதிர்ப்புனா அது நாம் தமிழர் மட்டும்தான். பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்கு கூட அந்த திமுக எதிர்ப்பை முழுமையா எடுத்ததில்லை. இது பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுதான் என்று பேசி நாம் தமிழர் கட்சியிலிருந்து 3000 பேர் விலகுறாங்க. அதுக்கு ஒரு விழா எடுத்து அந்த 3000 பேரை இணைக்கும் விழாலாம் நடத்தினாங்கன்னா நாம் தமிழரை பார்த்து அவர்கள் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இதுல ஒருத்தவங்க சொல்றாங்க, விஜய் அவர்கள் அந்த கேம்பெயினை தொடங்கட்டுமா என்கிற பாடல் மூலமாக அவர் மைக் சிம்பிளை காட்டியதால் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு உயர்ந்தது என்று சொல்றாங்க. 2021 நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் 31 லட்சம், கிட்டத்தட்ட 7 விழுக்காடு வாக்குகள். 7 விழுக்காடுல இருந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எத்தனை விழுக்காடு வாக்குகள் உயர்ந்தது என்றால் வெறும் 1.22 தான், 1% வாக்குகள் தான் உயருது. அப்ப விஜய் அவர்கள் அந்த பாட்டு கேம்பெயினை தொடங்கட்டுமா என்கிற பாட்டுல பேனர்ல அந்த மைக்கை வச்சதுனால வாக்கு உயர்ந்ததுன்னா 1% தான் உயர்ந்திருக்கு. அப்ப விஜயோட ஓட் பர்சன்டேஜ் 1 தானா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அப்ப இது முழுக்க முழுக்க கொள்கைக்காக, கோட்பாடுகளுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் தானே தவிர எந்தவித சினிமாக்காரவங்க காட்டி அந்த மூலமா வந்த வாக்குகள் கிடையாது. உண்மையாகவே விஜய் அவர்களுடைய ரசிகர்களின் வாக்கு எங்க போனதுங்கிறது விஜய்க்கே தெரியும். கொள்கை எதிரி பாஜகவுக்கு தான் போட்டிருப்பாங்க அவங்க பெரும்பாலான மக்கள், மீதி பேர் திமுகவுக்கு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒண்ணு திமுக கூட்டணியில இருக்கணும் அரசியல் எதிரியோட, இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கணும் கொள்கை எதிரியோட. ரெண்டே ஆப்ஷன் தான் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கு. அதுக்குள்ள ஒருத்தன் சிஎம்ங்கிறான், சிஎம் எல்லாம் தாண்டியாச்சு அடுத்து பிரதமர் தான் அப்படிங்கிறான். இன்னைக்கு என்ன நிலவரம் ஆச்சு, அரசியல் யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல இளைஞர்கள். ஏதோ 2 கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ளதான் விஜய் இருக்க போறார். காங்கிரஸ் மூத்த தலைவரோட ஆதவர்ஜனா பேச்சுவார்த்தைன்னு வருது, பாஜக மூத்த தலைவரோட புஷி ஆனந்த் பேச்சுவார்த்தை, விஜய் பேச்சுவார்த்தை, விஜயோட கூட்டணிக்கு பாஜக பேசி கொண்டிருக்கிறதுன்னு வருது. அப்ப தனிச்சுங்கிறத அபிஷியலா விஜயும் அறிவிக்கல, யாரும் அறிவிக்கல. இப்ப அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் என்னங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று விஜய்க்கு தெரியும். இவங்க கொடுத்த ஆதரவு அப்படியே விலக்கி, நேரடியா விளக்க மாட்டாங்க, மறைமுகமா விளக்கிக்கிட்டு இவங்க சார்பாகவே நீதிமன்றத்துல வழக்கு போட்டு விஜயை காலி பண்றதுக்கு வேலை பார்ப்பாங்க. இந்த வழக்கு அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கும். இன்னைக்கு அப்படியே நீர்த்து போன மாதிரி இருக்கும். திரும்ப அந்த வழக்கு மறுவிசாரணைக்கு வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தானே அரசியல் யதார்த்தத்துல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு 2 ஆப்ஷன், ஒன்று தப்பி செல்ல வேண்டும், இல்லை என்றால் சரணடைய வேண்டும். 2 ஆப்ஷன் தான். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, தப்பி செல்வதும் இல்லை, சரணடைவதும் இல்லை. இந்த படையின் ஒரே குறிக்கோள் வெற்றி. சினிமா டைலாக் தான். ஸ்பார்டன்கள் பின்வாங்குவதும் இல்லை, சரணடைவதும் இல்லை. சினிமா டைலாக் தான். ஆனால் இன்னைக்கு யாருக்கு பொருந்தும்? நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் பொருந்தும். அண்ணன் சீமான் அவர்கள் மீது கருத்து முரண். இட்லி கடைங்கிற திரைப்படத்துக்கு அங்க போயிட்டு வந்துட்டாரு. அந்த படத்தை வெளியிட்டது ரெட் ஜெயண்ட் தான். அமரன் மூவிக்கு அங்க போயிட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு வந்துட்டாரு. EVK இளங்கோவன் அவர்களுடைய மறைவுக்கு போயிட்டு வந்துட்டாரு. இருக்கட்டும், சீமான் பின்னாடி தான் நிற்போம். இதற்கு பெயர் முட்டுன்னு நீங்க சொல்லலாம். இப்பயும் சொல்றேன், அண்ணன் சீமானவர்கள் செய்த தவறு இதெல்லாம். ஆனாலும் எங்களுக்கு அண்ணன் சீமானை விட்ட வேற நாதி இல்லை என்பது ஊரறிஞ்ச உண்மை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேர்த்த கொண்ட அதிமுகவில் நாங்க சேரணுமா, இல்ல இனப்படுகொலை செஞ்சு மாஞ்சோலை படுகொலை இப்படி பல மக்களை குடிக்க வச்சு சாராய கடை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக கூட போகணுமா? 2 பேர்த்தோடய போக முடியாது. சீமானை விட்டால் குறைந்தபட்ச கொள்கை பிடிப்பு உள்ள ஆட்களுக்கு இன்னைக்கு நாதி இல்லை என்பதுதான் உண்மை. உங்களை போல டக்குன்னு கூட்டணி வைக்கணும், ஏதாவது பவருக்கு வரணும், ஏதாவது பண்ணணும், சம்பாதிக்கணும், அது இதுன்னு 1000 ஆயசுகள் இருக்கலாம் சாதாரண மனிதர்களுக்கு. அப்படி போயிட முடியாது. விமர்சனங்கள், கருத்து முரண்கள் இருக்கலாம். இன்னொன்னு சொல்லிட்டா, மாட்டுக்கறி விஷயம் இருக்குல்ல, அது நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அந்த விஷயத்துல முரண் இருக்கு தெரியுமா? அண்ணன் சீமானவர்கள் மாட்டுக்கறி 1/2 கிலோ சாப்பிடுற ஒட்டம்பயத்துல அப்படி ஜிம்முக்கு போட அப்படிம்பாரு. அந்த மாட்டுக்கறியை சாப்பிடாத மக்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அதனால அந்த கட்சியில வெளில வந்துடுவேன், மாட்டுக்கறியை பத்தி இப்படி பேசுறாரு, அப்படி யாரும் வெளில வரமாட்டாங்க. கொள்கையில சில இடங்கள்ல கருத்து முரண்கள் இருக்கலாம். அந்த கருத்து முரணை வச்சுக்கிட்டு அதையே ஒரு காரணமா காட்டிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா அது விளங்காத அரசியலா தான் போவோம். அவங்க பிடிச்சவங்க சாப்பிடுறாங்க, பிடிக்காதவங்க நாங்க சாப்பிட மாட்டோம்ப்பா அப்படின்னு இருக்கிறவன் தான் சரியான கொள்கை பிடிப்புள்ள அரசியல்வாதியாக இருக்க முடியும். அரசியல் காலத்துல கொள்கையோடு செயல்பட முடியும்.
அப்படியே இவங்க 100% பர்ஃபெக்டான ஆள் மாதிரியே பேசுவாங்க. விஜயெல்லாம் எந்த தவறும் செய்த புனிதருங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் மிக ஸ்ட்ராங்கான லீடருங்க. அவர்லாம் வந்து எந்த தவறுமே பண்ணது கிடையாது வரைக்கும். அவர்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள். சீமான் மட்டும்தான் பாத்தீங்கன்னா பெரியாரை ஃபர்ஸ்ட் எடுத்து பேசினாரு, அப்புறம் இன்னைக்கு வந்து எதிர்த்து பேசுறாரு. நீங்களும் தான் சாராய கடையை மூடுவேன்னு சொன்னீங்க, மூடுனீங்களா? கேள்வி வருது இல்ல. நாங்களாவது கொள்கை ரீதியாக ஃபர்ஸ்ட் பெரியாரிஸ்டா தான் இருந்தோம். இன்னைக்கு மறுவாசிப்பு செய்யும் போது பெரியாருடைய கொள்கைகள் எல்லாம் தப்பா இருக்கு. நான் வந்து வழி நடந்த பாதைக்கும் வழி நடத்துற பாதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நாங்க கொள்கையை மக்கள்கிட்ட சொல்றோம். அது மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டதுனாலதான் ஈரோடு கிழக்குல 25,000 வாக்குகளை வாங்க முடிஞ்சது. அதனால நாங்க வந்து கருத்து முரண் அப்படிங்கிற காரணத்துக்காக எங்களுடைய கொள்கையை முரணா போயிடாது. ஒரு சில கருத்துக்கள் முரணாக இருந்தாலும் நாங்கள் கடைசி வரைக்கும் சாவுற வரைக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிக்காக அண்ணன் சீமான் கூட இருந்து நாங்க சாவுவோம். எனக்கு அண்ணன் சீமானை விட இந்த நாட்டில் ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் கிடையாது. எந்த கேள்வியை கேட்டாலும் ஒவ்வொரு கேள்விக்கும் தரவுகளோடு பதில் கொடுக்கக்கூடிய அண்ணன் சீமான். அவர் தான் இந்த நாட்டை அவர் கையில ஒரு 5 வருஷம் இந்த நாடு போச்சுன்னா பசி பஞ்சம் இல்லாத ஒரு நாடாக மாறும். அனைத்து உயிர்களும் வாழக்கூடிய தகுதியுள்ள ஒரு பூமியாக இந்த நிலம் மாறும். அப்படி ஒரு பெரும் கனவு எங்களுக்கு இருக்கு. அந்த கனவை இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் விட்டா செய்யறதுக்கு வேற ஆள் யார் இருக்கா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அவர்கள் பின்னாடி போவதற்கு தயாராக இருக்கிறோம். எடப்பாடி கூட போகணுமா இல்ல விஜய் கூட போகணுமா, யார் கூட போகணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.